லட்சுமி, இன்னைக்கு நம்ம பொண்ணு ராதாவோட 19வது பொண்ணு. இத்தனை நாள் நீ இல்லாத குறை தெரியாம வளர்த்துட்டேன். நீ சொன்ன மாதிரி நம்ம பொண்ணு படிப்பு முடிஞ்ச உடனே உன் அண்ணன் பையன் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். தம்பி, Radha? Radha dear, good morning. அப்பா, என்னம்மா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாமே நீங்க தானே. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு முதல்ல உங்க முகத்துல முழிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரிம்மா, கோயிலுக்கு போலாம். ரெடி ஆகும். லட்சுமி வந்தாச்சு. தம்பி, லட்சுமி வந்தாச்சு. என்ன முத்தண்ணே? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா. ஏய், ஜிம்மி. பாத்தியாம்மா, நீ ஜிம்மிய மறந்தாலும் அது ஒண்ணு மறக்கல. நான் கோயில்ல இருந்து வரும்போது பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன். என்ன? இந்த மாயாண்டி மேல கைய வச்ச நடக்கிறது வேற. கொலையும் செஞ்சுட்டு தப்பிக்க பாக்குற. உன்னை தூக்குல ஏத்தல. என் பேரு இன்ஸ்பெக்டர் விஜய் இல்ல. நல்ல நேரம் போயிட்டு இருக்க. அர்ச்சனை ஆரம்பிக்கலாமா? என்னம்மா, ஆரம்பிக்கலாமா? அம்மா ராதா, பொண்ணத்தாமா? அப்பா, அது வந்து தெரியுமா, விஜய் வருவான் தானே காத்துக்கிட்டு இருக்க. அவனுக்காக நீ காத்துக்கிட்டு இருந்த. அச்சர் கோயிலை மூடிட்டு போயிடுவார். பாப்பா விஜய், சரியான நேரத்துக்கு வந்த. இல்லைன்னா நாங்க வீட்டுக்கே போயிருக்க முடியாது. வாங்க. ஏன்பா விஜய், பூஜைக்கு தான் லேட்டா வந்த. இன்னைக்கு ஈவினிங் ராதாவோட பர்த்டே பார்ட்டி பிரமாதமா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்காவது நேரத்துக்கு வந்து சேரு. அவரை ஒண்ணு கேட்காதீங்கப்பா. அப்புறம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு பாரு. காக்கி சட்டை போட்டா இதெல்லாம் தேவைதானே? கண்டிப்பா டயத்துக்கு வந்துடுறேன். சொல்லி வைங்கப்பா. அப்புறம் கல்யாண மேடையிலயும் காக்கி சட்டையோட வந்து நின்று போறாரு. விஜய், வெயிட் பண்ண வச்சிடாத. நேரத்துக்கு வந்துடுறேன். கண்டிப்பா. பாய். என் பொண்ணு புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்றேன்னு பழைய சாமான்லாம் கொண்டு வந்து வீட்டுல அடக்கிட்டா பாருங்க. பழச எங்க அப்பா. ஏப்பா, இது என்ன ஹாரப்பாவா இல்ல வாங்க தரவா? ஹாரப்பால யாரப்பா? பெரியப்பா சித்தப்பா மாதிரி ஹாரப்பா. சும்மாடா. ஏப்பா ராஜசேகர், இரும்பு கடையில இருந்து இடைக்கட வாங்கிட்டியா? அடப்பாவி, இது சேர்க்க என் பொண்ணு பட்ட கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். என் சொத்துல பாதி அழிச்சிட்டா. நம்பரு தலைவலிங்க. நாலாம் நம்பரா?
உன் குடும்பத்தை என்ன சார கடை மாதிரி ஆகிட்ட? 4 நம்பர் கடை 8 நம்பர் கடை மாதிரி விசால என்ன கஷ்டப்படுறாளோ? விசாலம் இஸ் மை வைஃப், டோன்ட் டாக். ஐ நோ வெரி வெல். கையடே கையடி கடிச்சிட்டான் பார். நீட்டா ஏதோ பார்த்தா விட்ட மாட்டான். கட்டுறத சின்ன வயசுல கடிச்சிட்டான். அடே இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா? இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கௌரி குடும்பத்தை கூப்பிட்டாலே போதுமே. அது ஏன்டா என் குடும்பம்? ஏண்டா பிள்ளைங்க 7, புடிச்சு மட்டும் 2 பேரு, மொத்தம் 9 பேர் இல்லையா? திஷ்டி வைக்காதடா. அப்படி இருந்தாதான் நல்லது. ஏன் எப்ப தேர்தல் வரும் தெரியாது. பிள்ளைங்க பூரா ஓட்டு போட்ட ஒரு எம்எல்ஏ இல்லையா? எதிர்கால திட்டத்தோட தான் இருக்கிறேன். என்ன? ஆமா, உன் பையன் சதா வாயில விரல வச்சு சூப்பிட்டு இருக்கானே. அதுவா, இவன் பிறக்கும் போது அவங்க அம்மா கை சூப்பிட்டு ஓஹோ. அலையாத கையடுற. எப்ப கேக் வெட்டுவாங்க? பத்தியடி, உங்க அப்பன் 16 பெற்றுன்னு வளர்த்தும் போதே சொன்னேன் வேணான்னு. 7க்கே தாங்கல. ராசேகரா, சீக்கிரம் கேட்க வெட்ட சொல்லப்பா, இல்லன்னா பையன் கை விட்டு பிழைஞ்சிட போறான். ஐயோ நல்ல நேரம் போயிடு போ, சீக்கிரம் கேட்க விட்டுமா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலையே டாடி. எழுதுது போ. விஜய் வரதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் தாங்க எப்போ வருவான்னு எனக்கு தெரியும், கேட்க விட்டு. 10 ரூபாய்க்கு வெள்ளம் பாருங்க, கை கட்டுங்க. ஹாப்பி பர்த்டே. என்ன நம்ம சைஸுக்கு வெட்டுறாங்க. Many happy returns of the day, my dear. மாப்பிளதான். Many happy returns of the day. மணி காலை மாலை
ராதா, என்னப்பா கண்டிப்பா நீ போய்தான் ஆகணுமா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. என்னப்பா? முத்தண்ணே, நீங்களா சொல்லுங்களேன். இப்ப என்ன ஊர்ல உலகத்துல நடக்காம நடந்து போச்சு, இதுக்கு போய் இவ்வளவு அமக்கலப்படுத்துறீங்க? பாப்பா 2 நாள் காலேஜ் டூர் போயிட்டு போகுது, நீ புறப்படுமா கொண்டமா பெட்டிய. போயிட்டு வான்னு சொல்ல மாட்டீங்களா? சரிம்மா. கொஞ்சம் பிரியமா தான் சொல்லுங்களேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு வா. இப்பதான் நல்ல டாடி. தம்பி டிபன் ரெடி. எனக்கு பசிக்கல. பொண்ணு போய் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பசி இல்லைங்கிறீங்க. திரும்பி வர 2 நாள் ஆகும், அது வரைக்கும் என்ன பண்ண போறீங்களோ? எனக்கு பசிக்கும் போது வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க. சரி தம்பி. ஏய், ராஜா தி ராஜன் இந்த ராஜா. என்னடா திடீர்னு? ஏய், யார் வந்திருக்கான்னு பாத்தியா? லண்டன்ல இருந்து ராஜேஷ் சேஃப்லி அரைவ்டு. டட்டடை. ஏய், ராஜேஷ். தட்டி விட்டாங்க. ஏன் ராஜேஷ், மறுபடியும் எப்ப லண்டன் போக போறேன்? நான் இந்தியாலே செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன்டா. ஏன் அங்க இருக்கிற பொண்ணெல்லாம் முடிஞ்சு போச்சா? ஏண்டா, வாழ்க்கை பூரா கண்ட பொண்ணுங்க பின்னால சுத்தி கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேடா. என்ன இவன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு 7-8 பசங்களை பெத்துக்கிட்டு கஷ்டப்பட சொல்றியா? பாரு, உன்னால முடியலன்னு சொல்லு, கஷ்டம்னு சொல்லாதடா. ஏய், பாவண்டா விசாலா, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுது. ஏன் முன்னாடி கஷ்டப்படுறதுல உனக்கு என்னடா? எல்லாம் ஒரு பாசம்டா. ரொம்ப கால வைக்காத வழிகிட போகுது. ஏய், அதை விடுங்கடா. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிச்சு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்ற? ஆமா, உன் பொண்ணு எங்க? இப்ப வளர்ந்துட்டாளா? பின்ன வளராம குழந்தையாவே இருப்பா. டூர் போயிருக்காடா. சரி, இந்தா. ஏய், ரொம்ப பேசாதீங்கடா, ஏத்துங்கடா. இது பாரு, உன் பொண்ணு ஊர்ல இருந்து வந்த உடனே அவசியம் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. வரதுக்கு டான்ஸ். பொன்மேனி உருகுதே. என்னடி இது பாட்டு? இதெல்லாம் ஒரு பாட்டா? இப்ப நான் பாடி அசத்துறேன் பாரு. நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே. என்னடி எல்லாரும் அட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? நாளை காலையில ஊருக்கு போனோம், நேரத்தோட போய் தூங்குங்க. இந்த கயத்துக்கு தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதானே, வேற வேலையே இல்ல. 1 2 3 4. ஏம்மா, என்ன தாயி? என்னம்மா அது மேல சத்தம்? கொட்டு சத்தம் தாயி. எங்க குலதெய்வம் பச்சைமலை அம்மனுக்கு திருவிழா தாயி. 19 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திருவிழா. இந்த ஊரு நல்லா இருக்க நாங்கெல்லாம் நடத்துற திருவிழாமா? ஏய், வாங்கடி நாமளும் போய் பார்க்கலாம். ஆமா, quick. போய் டவுல் கொண்டு வாடி. போதும்.
டவல். தேங்க்யூ. வாங்கடி ரூமுக்கு போலாம். வாங்க. நல்ல வேளை சமயத்துக்கு நாங்க அந்த பக்கம் வந்தோம். இல்லன்னா உங்க கதி என்ன ஆயிருக்கும். இதுக்குதான் மேடம் சொன்னப்போ ரூம்ல போய் படுத்துக்கணும். ராத்திரில தனியா வந்து அப்படிதான். என்னடி இது? ராதா, ஆபத்துல உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குடி. வாங்கடி போலாம். என்னப்பா பயந்துட்டீங்களா? என்னம்மா திடீர்னு சால்வை எல்லாம்? சால்வை போத்த அளவுக்கு அப்படி நான் என்ன சாதிச்சிட்டேன்? உங்க அருமை மகளை 2 நாளா பிரிஞ்சிருந்தீங்கல்ல, அதுக்காகத்தான். நல்ல பொண்ணுமா நீ. ஆமா, இதெங்க வாங்கினேன்? பச்சைமலை போயிருந்தல, அங்கதான் வாங்கினேன். அங்க எதுக்கு போனேன்? தர வழிதானே. Just a visit. உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் டாடி. என்னம்மா அது? அந்த ஊர்ல எனக்கு ஒரு தாயத்து கிடைச்சது. பாக்குறதுக்கு ரொம்ப பெக்யூலரா இருந்தது டாடி. ஆமா, காசு கொடுத்து வாங்கிட்டு எல்லாத்தையும் நான் தான் எடுத்தேன்னு சொல்லிப்பேன். ப்ராமிஸ் டாடி, இத மட்டும் நான் தான் எடுத்தேன். சரி சரி, நம்புறேன். சரி, இதையும் கலெக்ஷன்ல வச்சுக்க. ஏய் ஜிமி, ஜிமி என்ன சொல்றது? ஏன் இப்படி பண்ற? ஏய் ஜிமி, சும்மா இரு. அதான் வந்துட்டேன். என்ன சொல்றது? ஜிமி, ஏய் சும்மா இருடா. ஜிமி, ஏய், ஜிமி, ஜிமி. ஜிமிக்கு என்னாச்சு? நீ வந்ததுல இருந்து அப்புறம் கத்திக்கிட்டே இருக்குமா? நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். கொண்டு போய் கட்டி போடுங்க. ஜிம்மி வா 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 ஜிம்மி ஜிம்மி வா வா வா.
ஏ விஜய், நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஏன் அங்கிள்? என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் லண்டன்ல இருந்து வந்திருக்கான். வீட்டுக்கு வர சொல்லிருக்கான். யாருப்பா அந்த ராஜேஷ்? என் ஃப்ரெண்டுமா, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை பார்த்திருக்கான். முத்தண்ணே, என்ன தம்பி? ராஜேஷ் வீட்டுக்கு போன் பண்ணி நாளைக்கு நாங்க வரோம்னு சொல்லுங்க. நம்பர் என்ன தம்பி? 666666. நைஸ் நம்பர். ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? நாளை தான் எஸ்டேட்ல இருந்து வராராம். அப்படியா? முத்தண்ணே, என்ன? ஜிம்மி அப்புறப்படுத்துறீங்க. சரி தம்பி. இந்த கொலை வழக்கில் ரிக்ஷாக்காரன் ரங்கனை மாயாண்டிதான் கொலை செய்தான் என்பதை தகுந்த ஆதாரங்களுடன் சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டது. எனவே மாயாண்டிக்கு ஈபிகோ 302வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை நிறைவேற்றும்படி தீர்ப்பளிக்கிறேன். இந்த கொலை வழக்கில் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் திறமையான முறையில் கண்டுபிடித்த காவல்துறையும் குறிப்பாக இன்ஸ்பெக்டர் விஜயும் இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். இந்த கொலை கேஸ்ல ரிக்ஷாக்காரன் ரங்கனை மாயாண்டி தான் கொலை செஞ்சாருன்னு மிக திறமையா நிரூபிச்சாரு மச்சான் இன்ஸ்பெக்டர். அவரை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. ஆர்டர், ஆர்டர். எனவே மதிப்பிற்குரிய விஜி அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்குமாறு இந்த மாயாண்டிக்கு ஒரு தீர்ப்பளிக்கிறது. டேய் வாங்கடா.
ராதா ராதா என்னமாச்சு முத்தண்ண ராதா ராதா என்னமாச்சு ராதா என்னமா ராதா பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல, லேசான அதிர்ச்சி தான். ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். யூ கேன் கோ அண்ட் see your daughter. டாக்டர் She is all right. Nurse, one more dose. ஓகே டாக்டர். Please. தூங்குறதுக்கு ஊசி போட்டிருக்கேன், எல்லாம் சரியா போயிடும். Nothing to worry. உங்க பேர் எப்போ ராதா அழைச்சிட்டு போலாம்? 2 நாள் ஆகும். வயசு 30. Hello, reception. 666666. Your lips are so sweet. Sir, phone. Thank you. ஹலோ, நான் தான் மீனா பேசுறேன். எந்த மீனா? எந்த மீனாவா? என்ன ராஜேஷ், வெளிநாட்டுக்கு போன உடனே இந்தியாவை மறந்துட்டீங்களா? என்னம்மா சொல்ற? யார் நீ? நான் யாருன்னு போன்ல சொன்னா புரியாது. நேர்ல வாங்க, சந்திப்போம். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஹோட்டல் எல்லோரால உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆமா, உன்னை நான் எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? கையில ஒரு ரோஸோட உங்களுக்காக. Ladies first. Top floor, please. இன்னும் 1 மணி நேரத்துக்கு லெஃப்ட் மேலே வரக்கூடாது. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அதுக்கு மேல போச்சு எக்ஸ்ட்ரா 100 ரூபா. ஓகே. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனே, எங்க பார்த்தேன்? So, you're மீனா? ஏன் இந்த மீனா உங்களுக்கு வேணாமா? இல்ல, உன்னை எங்க மீட் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் வரல. என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் எனக்கு உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்கு. டோன்ட் வரி, நான் எடுக்கிறேன்.
போலீஸ் ஸ்டேஷன். ஹோட்டல் எல்லோராவுல இருந்து மேனேஜர் பேசுறேன். அங்கிள் கார் மாதிரி தெரியுது. இந்த தொழில இருந்தாலே இப்படித்தான், யார பார்த்தாலும் சந்தேகம் தான். கான்ஸ்டபிள் மார்க் பண்ணுங்க. ஹரி பாபு ஸ்டில் எடுப்பா. யார் லிஃப்ட் பாய்? இஸ் தி லிஃப்ட் பாய் சார். நான் தான் சார் லிஃப்ட்ல கொண்டு போய் விட்டேன். கூட வேற யாராவது இருந்தாங்களா? ஒரு பொண்ணு இருந்தாங்க சார். அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார், ஆனா பார்த்து அடையாளம் கட்ட முடியும். கான்ஸ்டபிள் சார், இவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்க. எஸ் சார். விஜய், ராஜேஷோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சா? எஸ் அங்கிள். அவர் அளவுக்கு அதிகமா குடிச்சதுனால மாடியிலும் தவறி விழுந்ததா சந்தேகப்படுறோம். ஏன் அங்கிள், அவருக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்ததா? ஏன் கேக்குற? அது ஒண்ணு இல்ல, ராஜேஷ் செத்த அன்னைக்கு அவர் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு தான் யாருன்னு தெரியல. ராதா, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன ராதா கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்க? நோ நோ, ஐ அம் ஆல் ரைட். மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்க. என்னாச்சு? எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நல்லா படிக்கணும். ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜுக்கு நல்ல பேரை வாங்கி தரணும். ஓகே? தேங்க் யூ மேடம். ராதா கொஞ்ச நாள் ஒரு மாதிரியாவே இருக்கா. காக்கி சட்டை மச்சான் காலை வாரிட்டானோ என்னமோ. அத பத்தி நமக்கு என்ன? நம்ம காலேஜ் வரது ஜாலியா இருக்கதானே. இன்னைக்கு எப்படியாவது ராதாவை சிரிக்க வைக்கணும். ஓகே ஓகே.
பாக்குறாங்க. இது காலேஜா கொட்டை படிக்கிற மடமா? போங்கடி கிளாஸ்க்கு. Students, we have discussed the cross section of a dicot root and also the functions of a leaf. The diagram is on the board. Please take down. After this, also collect the specimen from the lab. சார் சார், என்னையா? அன்னைக்கு ஹோட்டல் மாடியில இருந்து கீழே விழுந்து செத்தார. அவர் கூட வந்த பொண்ணை நான் பார்த்தேன் சார். எங்க? அந்த பொண்ணு செயின்ட் ஆனிஸ் காலேஜ்ல படிக்குது சார். உனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு காலேஜ்குள்ள போகுது நான் பார்த்தேன் சார். யோ, ஒரு காலேஜ்ல 2000 பொண்ணுங்க படிப்பாங்க. எந்த பொண்ணு உனக்கு தெரியும்? என் கூட வாங்க சார், நான் அடையாளம் கட்டுறேன். Are you sure? வாங்க சார். என்னாச்சு தெரியல. இவருக்கு எப்ப பார்வை வரும்? கண்ணில இருந்து மூளைக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப இவருக்கு பார்வை தெரியாது. டாக்டர், பார்வை தெரியும், ஆனா கொஞ்சம் நாளாகும். 555 சிகரெட் ரெடியா? XXX ரம் ரெடியா? பலான கேசட் ரெடியா? அதுவும் ரெடி சார். புத்திசாலி பயமா, எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமா சார். ஆனா வேண்டுதான் இல்ல. எது சார்? எதுவா? 2 பெட் போட்டு வச்சிருக்க. சிங்கிள் சார்ஜா பண்ற, டபுள் சார்ஜா பண்ற? ஆமா சார். அது 2 பேர் வேணாமா? அதான் நான் இருக்கேனே சார். நீ இருக்கியா? ஆமா சார். நடைமுறைக்கு இது ஒத்து வருமாயா? உன் வயசு என்ன? ஓட்டு போட்டேன் சார். ஓட்டு போட்டியா? அதான் யாரு வேணாலும் இப்ப கழுத ஓட்டு போடலாமே. அத சொல்லலையா? உன் வயசு என்ன? 18 வயசு சார். 18? அதான் விவரம் தெரியாம பேசுற. அதாவது பொண்ணியா? பொண்ணா? அது ரொம்ப ஈஸி சார். ஈஸியா? ஆமா சார். இவன் என்ன பொண்ண கூட்டு வரானோ இல்ல செஞ்சே வச்சிருக்கானா? தொழில் தெரியாம பேசிட்ட. எங்க இருக்கு? கரெக்டா 7 மணிக்கு காட்டேஜுக்கு பின்னாடி ஒரு டக்கர் ஃபிகர் வந்து நிக்கும். கூப்பிட்டுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆனா முதலாளிட்ட மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க சார். பாவி, என் மொத்த மொத்த காட்டி கொடுக்குற மாதிரியா தெரியுது? ஆமா, அதான் நேர்ல பொண்ணு வருது. அப்புறம் எதுக்கு சார் பலான கேசட்டு? தம்பி, நீ சின்ன புள்ள ராஜா. புத்தகம் வாங்கின உடனே படிக்க கூடாது. இது யாரு எழுதுனா, எதுக்காக எழுதுனா, ஏன் எழுதுனான்னு முன்னுரைய படிச்சு பார்க்கணும். இது ஒரு முன்னுரை ராஜா. அப்படியா சார்? நானும் சேர்ந்து படிக்கிறேன் சார். நீயும் சேர்ந்து படிக்கிறியா? 18 ராஜா, உனக்கு 18, 21 வயசுல என்னோட சேர்ந்து முன்னுரைய படிக்கலாம். அதுக்கு 3 வருஷம் காத்திருக்கணுமா சார்? அது உங்க அப்பனை கேட்கணும். நைனா என்ன கேட்டா நான் என்ன செய்யறதே? போ போடா. பஜனமே சந்திர பிம்பமோ ஹலோ
கழிவன கபாலி நான் தான்டா. எங்க இருந்து பேசுற? நம்ம வழக்கமான காட்டேஜ்ல இருந்தா. அப்ப விசால வீட்டுல தானே இருக்கா? விசாலமும் வீட்டுலதான் இருக்கா, 7 குழந்தைங்களும் வீட்டுலதான் இருக்கு. நாயே, விசால ஏன் பொண்டாட்டிடா. யாரா அவ? விசால உன் கூட வந்திருந்தா நான் எப்ப அங்க வர்றது? அட பாவி, விசாலம் வீட்டுல இருக்கும் போதே 7 குழந்தைங்க, இன்னும் காட்டேஜ் கூப்பிட்டு வந்தேன் கிழிஞ்சது போ. விசாலத்தை நான் நேரத்தா கல்யாணம் பண்ண காட்டேஜ் கூப்பிட்டு வரதுக்கு. டேய், நல்ல ஒரு ஐட்டமா ரெடி பண்ணிருக்கேன், சீக்கிரம் வா, இங்க வந்து குடிச்சுக்கலாம். ஐட்டமா? இன்னும் 1 hour நான் அங்க வந்துடுறேன். ஏய், 1 மணி நேரத்துலயா? டேய், அவளுக்கு அதுக்குள்ளே ஒரு குழந்தை பெத்து பேரே வச்சிருவேன், சீக்கிரம் வாடா. ஒரே கும்மா குத்து தான். 60வது பிறந்த நாளைக்கு கிராஸ்டா கவனிச்சுங்க. பாடா. அவன் வரத்துக்குள்ள பாத்துடணும். நீ தவறு செய்யலாமா? அம்மையப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, பரவாயில்ல. வேண்டாம். என்னது, என்ன பிள்ளைக்கு 50 வயசு இருக்கும் போல இருக்க? வயசா முக்கியம் ஆளுங்க. கட்டி போடுறா, பேசிக்கிட்டே இருக்க. வளர்னே ஐயோ, பழனி அப்பாவா? யார பத்தி இந்த மாதிரி கேக்குது? பலான கேசட் கொண்டு வாடானா பழனி அப்பா கேசட் கொண்டு வந்திருக்கா. எங்க இந்த பையன் 18? வர பழனி அப்பாவா? பழத்தாலே உன்னை குத்துறேன்டா.
சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. டேய் கௌரி, மல்லமா பேசுற. ஏய் என்ன காட்டேஜுக்கு வர சொன்ன, அங்க போய் கேட்டா நீ ஆஸ்பத்திரியில இருக்கிறதா சொன்னாங்க. பட்லி என்ன அவ்வளவு மோசமா நடந்துக்குச்சு? என்னடா ஆச்சு சொல்லுடா. ஏய் முதல்ல கதவை போய் சாத்து. என்ன ஏய் சொல்லப் போற? ஒண்ணு இல்லடா. என்ன அடிச்சோ? நீ ஏன்டா கத்துன? நீ கத்துன, அதனால நானும் கத்துனேன். ஏய் நேத்து ராத்திரி நம்ம ராஜசேகரம் அவ ராதா இல்ல காட்டேஜுக்கு வந்து என்னால நம்பவே முடியலையே. என்னால இந்த நம்ப முடியல. ஆனா ராஜசேகரம் பொண்ணு ராதா தான் என்னக்குள்ள வந்தா. ஐயோ ஏ ராதா, ஏ ராதா நீ போயிட்டியே, ஏ ரோசா பூ வாடலையே, ஏ ராதா. யாரும் கரண்ட போட எல்லாம் வெளியே போங்க. நான் கலாட்டா பண்ணலையே. என்ன சார் இது? வேலைக்காரலாம் கூட்டு வந்திருக்கீங்க. தூங்கல. வாட் பாய், எல்லாரும் வெளியே அனுப்பு. ஐயோ வாங்கம்மா, எல்லாம் வெளியே வாங்கம்மா. ஐயோ ஏ ராதா, என்ன ஹாஸ்பிடல்ல சண்டை கிடையாது. வாங்க இல்ல, அட வாங்கம்மா. ஒரு சொன்னா கேளுமா வாங்கம்மா. பாருங்களே ஏ ராதா, ஏ ராதா. யார் சார் இவங்க? வார்டு மாத்தி வந்துட்டாங்க. ஏய் சும்மா இருக்க மாட்டியடா. ராதா தான் கொலை பண்ண வந்தான்னு ராஜசேகர்ட்ட எப்படிடா சொல்றது? யாரு அவன்? யாரையோ எதையோ பார்த்து ஜென்னி கண்டு பயந்து போய் உளர்ற. பேசாம ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலைல வந்து பாக்குறேன். போயிட்டு வா. போட்டான்னு சொல்லு, அதை போயிட்டு வரேன்னு சொல்லு. போயிட்டு வரேன். பின்னாடி பார்த்தாலும் ராதா மாதிரி தான் இருக்கு. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு அடிபட்டு அடங்கலையே. எப்படி அடங்கும்? டாக்டர் உங்களை வேற ரூமுக்கு பார்த்து சொல்லிருக்காரு. நான் அடுத்த ரூம் போயிட்டு வரதுக்குள்ள ஸ்ட்ரெச்சர்ல ஏற்பாடுங்க. வார்ட் பாய் வருவாரு. வார்ட் பாய் வரதுக்கு நீங்க ஏன் தெர்மாமீட்டர் எடுத்துட்டு வரணும்? அம்மா என்ன மாட்டீங்களே? என்னது கெட்ட நாத்து அடிக்குது? நம்ம பிள்ளைங்க ஏதோ தின்னுது போல இருக்கு. தின்னட்டும். சின்ன வயசுல இருந்து நாங்க 4 பேரும் ஒன்னாதான் இருந்தோம். அதுல 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அத பத்தி ஏதாவது போலீஸ் விசாரணையில? ராஜேஷோட சாவுல ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்க. கௌரியோட சாவுல ஒரு நர்ஸ் சம்பந்தப்பட்டிருக்க. ஆஸ்பத்திரியில விசாரிச்சதுல அப்படி ஒரு நர்ஸ் அங்க இருந்தா தெரியல. ஆனா 2 பேர் சாவுலயும் ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏன் சார்
இவங்க சாவுல உங்களுக்கு ஏதாவது என்னதான் இருந்தாலும் உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இறந்தது உங்களுக்கு பெரிய இழப்பு தான் இல்லையா சார்? என்ன சார், என்னாச்சு? இந்த 2 பேருடைய சாவிலும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சார். மர்மமா? என்ன சொல்றீங்க? உங்க 4 பேருக்கு பொதுவான எதிரி யாராவது இருக்காங்களா? இருக்காங்கல்ல, இருந்தாங்க. அவதான் ராசாத்தி. இந்தாங்க சார். மாமா போட்டிருந்த சால்வை மாதிரி இருக்கு. ஆமா, இந்த சால்வைக்கும் சாவுக்கு என்ன சம்பந்தம்? சால்வைக்கும் சாவுக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, இத வாங்கின இடத்துக்கும் எங்க 4 பேருக்கு சம்பந்தம் உண்டு சார். என்ன சொல்றீங்க? 19 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 4 பேரும் அதே பச்சை மலைக்கு போயிருந்தோம். என்ன விலையா இந்த சால்வை? போடாதீங்கயா. என்ன விலைன்னு சொல்லுங்க. அட கொஞ்சம் இருங்கய்யா. என்ன இருந்து வியாபாரம் பண்ண சொல்ற? ராசாத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் வியாபாரமே தொடங்கும். யாரு அந்த ராசாத்தி? இந்த ஊர்லயே ராசியான பொண்ணு, தொட்டது தொடங்கும். விபூதி கொடுத்தா நோய் கூட குணமாகும். அப்ப டாக்டருக்கு இந்த ஊர்ல வேலை இல்லைன்னு சொல்லு. குழந்தைக்கு பால் கொடுமா. ராசாத்தி, நீ நல்லா இருக்கணுமா? அம்மா ராசாத்தி, உன் கையால தீவார்த்தனை காட்டிட்டு போ தாயி. மகராசி, நீ நல்லா இருக்கணும். ராசாத்தி, தொட்டதெல்லாம் தொடங்கும். அம்மா ராசாத்தி, தொட்டுட்டு போமா. ராசாத்தி அம்மா, கொஞ்சம் தொட்டுட்டு போமா. ராஜேஷ் கண்டுக்கினியா? ராசாத்தி வாமா, தொட்டுட்டு போமா. சார், இப்ப வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். என்ன விலையா சொல்ற? 100 ரூபாய். 100 ரூபாயா? இந்த சால்வை பச்சை மலை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அது சரி, பச்சை மலையை தவிர வேற எங்கேயும் கிடைக்காதான். ஆனா 100 ரூபாய் ரொம்ப சீப்பாச்சே. சால்வை சால்வை. அதான் சால்வை. ஏன்டா கண்டதை வாங்கிட்டு இருக்க? ஏய், போற இடத்துல வியாபாரத்துமே ஏதாவது வாங்குறது பழக்கம். அதான் அந்த சால்வை வாங்குறேன். இந்த புடியா எங்கடா அது கட்டி போயிட்டாள?
நீ சால்வை வாங்கிட்டே இருந்தா அத போற பார். பார்ட்டி டைப்பா இருக்குடா. டேய் அது வயசு 60, அது முன்னாடி போற பார். தெரியும்டா. மச்சான் ஒரு சூப்பர் ஐட்டம் பாத்தியா? ஜாக்கெட் இல்லாம போச்சே. அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவ கண்ணை பாத்தியா? ஐயோ அவ கண்ணை பார்த்தாலே பயமா இருக்குடா. நான் பாக்கலையே, நீ பார்த்த? கண்ணை மட்டும்தான் நான் பார்க்கல. ஏய் அவ தொட்டதெல்லாம் தொலைங்குங்கறாங்க. என்ன ஒரு வாட்டி தொட சொல்லுங்கடா, நான் தொலைக்கிடுவேன். அட இருங்கடா கண்டுபிடிக்கலாம். அண்ணே என்ன தம்பி எங்க இப்படி? அவன் அந்த பொண்ணு வாழ யாரு? அது என் பேட்டி தம்பி. போய் சொல்றேன், அது எங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி பானை தூக்கிட்டு போதே அந்த அம்மா யாருன்னு கேட்டேன். அதான் இது இந்த பழைய செருப்பு விக்கிறவன் பொண்டாட்டி. போடா. என்ன தம்பி கூப்பிட்டீங்களா? உங்க பேத்தி உங்க மாதிரி அழகா இருக்கு, அதை சொன்னேன். சொல்லக்கூடாது, அது அவங்க அம்மா மாதிரி. உண்மை சொல்லிட்டு போறான் பாரு. டேய் கிழவனுடைய பேத்தியாண்டா. ஐனா நீ என்ன பிறந்தியா இல்ல அப்படியே பூமியில இருந்து வளர்ந்தியா? இதுல இப்ப இவன் முக்கியமா? அந்த ஐட்டத்தை பத்தி பேசுங்கடா. டேய் அந்த பொண்ணு கிழவனுடைய பேத்தி. கிழவன் டிபில தான் வேலை செய்யறான் பாரு நாளைக்கு. அதாவது ராசாத்திய நம்ம தொடணும் அப்படின்னா அவங்க வரணும். எப்படா படுத்து என்னடா செய்யுது? அத பத்தி உனக்கு என்ன? நாங்க சொல்றோம்ல படு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அடுக்கல வைக்கும். டேய் குளிர் ஜோரம் வந்த மாதிரி அப்படியே உடம்புல ஆடணும். சாதாரண உளர்விய தம்பி என்னாச்சு? தண்ணி ஓவராச்சு, ஜன்னி கண்டுடுச்சு. ஐயா பக்கத்துல யாராவது டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் என்ன பிசாட்டு? யாராவது மந்திரிச்சு விபூதி கொடுத்தா கூட சரியாயிடும். தம்பி இந்த அவசர நேரத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தம்பி நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க இருந்தாலும் சொல்றேன், இந்த ஊர்ல யாருக்காவது உடம்புக்கு ஒண்ணுன்னா என் பேத்தி ராசாத்தி கையால 90 பூசனா சௌரியமா போயிடும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என் பேத்திய கூட்டிக்கிட்டு வரேன். என்ன நீங்க அப்படி சொல்லிட்டீங்க? நம்பிக்கை இருக்கான்னு? கடவுள் மேல எங்களுக்கு எவ்வளவு பக்தி தெரியுமா? அம்மனோட மட்டும் எதோட பார்த்தோம். நீங்க போய் ராசாத்தி அனுப்புங்க, கூட்டிட்டு நாங்க பாத்துக்கிறோம். கிழமை மாத்திட்டோம். உனக்கு அந்த கிழவன் தானே வருவான். வாத்தியார என்னை சேர்த்துங்கடா. ஓபன் ஜோக்கர் ராணிடா, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா போன கிழவன் இன்னும் காணோம். என்ன இனிமேல் பெத்து வளர்த்து கூப்பிட்டு வருவான் போல இருக்கு. தம்பி சும்மா ரனக்கு தான்டா ஜன்னி, நீ தானே படுக்கணும். தலை எங்க வச்சு வந்துருவாங்க. வாங்க ஐயா வாங்க. பாருங்க இந்த தம்பிக்கு அம்மா இந்த உருண்டையா இருக்கு, அதுக்குதான். எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லதா இருக்கேன். ஐயோ எடுத்து எடுத்து நல்லா தடவுமா. எனக்கு ஜன்னி வந்துரும் போல இருக்கே. நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விபூதி பை நல்லா இருக்கு. ஏயா மந்திரிச்சு மருந்து கொடுத்தீங்க, சரி. ராத்திரி பய சாப்பிடறதுக்கு கஞ்சி வேணுமே, ஏன்னா எங்களுக்கு கஞ்சி செய்ய தெரியாது. என்ன தம்பி இது கூடவா செய்ய மாட்டோம்? உங்க எல்லாருக்குமா சேர்த்து ராத்திரிக்கு கஞ்சி வச்சு அனுப்பிச்சுடுறேன். எல்லாருக்குமே சேர்த்து அனுப்புறீங்களா? பரவாயில்ல, அவனுக்கு தனியா அனுப்புறீங்களு பார்த்தேன். நாங்க வர்றோம் தம்பி. அம்மா சொல்லாமே போறியே. போயிட்டாங்கடா, எந்திரா. கிண்டினது போதும். கஞ்சே கஞ்சிதான். ராசாத்தி கைப்பட்டாதான் பச்சைமலை கஞ்சிக்கே மவுசு. ராசாத்தி வாங்க வாங்க வாங்க. ஒரே புழுக்கமா இருக்கு, அதை திறக்க வந்தேன்.
எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? கஞ்சி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்காக்கு பிராண்டி மட்டும் இருந்தா அது பொறாண்டி பொறாண்டி. என்னம்மா ஏன்ச்சு? தாத்தா பூசிக்கு நேரமாச்சு போலாமா? நீ புறப்படுமா? இந்த நேரத்துல பூஜையா? இன்னும் இந்த நேரத்துல பூஜையா? கும்பாபிஷேகமே நடத்துறாங்க. என்ன பூஜை? 19 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க குலதெய்வம் அம்மனுக்கு நடக்கிற திருவிழா ரொம்ப விசேஷமா இருக்கும். நீங்களும் வாங்க. போடாங்க. என்ன தம்பி? அதான் எல்லாரும் கும்பலா வரோன்னு சொன்னோம். அவசியம் வாங்க. போடா. போன சத்திரத்தில் உட்காரும் நாயகியே முக்கண்ணன் பத்திரியே முகுந்தனுக்கு சோதரியே முக்காலம் அறிஞ்சவளே முண்டக கண் மாரியம்மா மாவிளக்கு ஏத்தி வைப்போம் காவலுக்கு வாடியம்மா. நாங்க பொங்க சமைச்சு உனக்கு படைச்சு பூச
உங்களுக்கு 100 ஆயுசுன்னு சொன்னேன். என்ன தாத்தா? இன்னைக்கு நடுஜாமத்துல இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு கன்னி பொண்ணு கையில தீச்சட்டியோட தன்னந்தனியா வந்து குளத்துல இறங்கும். இந்த தடவை அந்த பாக்கியம் என் பேத்திக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எதுக்கு? அப்படி செஞ்சாதான் இந்த ஊரு பஞ்சம் இல்லாம நோய் நொடி இல்லாம இருக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த சமயத்துல நீங்க யாரும் கண்டிப்பா வெளியே வரக்கூடாது. அவ்வளவுதான். நான் வரேன் தம்பி. டேய், கிழவனே சொல்லிட்டான். என்ன தம்பி? ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். போயா, சின்ன பசங்க ஏதோ நாங்க பேசிட்டு இருப்போம்.
இங்க ஆபத்து. வாங்கடா ஓடிடலாம். வாடா. இறங்கி தள்ளுங்கடா. என்ன பண்றது? அடிச்சு தூக்குடா. அந்த ராசாத்தியோட ஆவிதான் இப்ப இந்த ராதாவோட உடம்புல இருக்குது. அந்த ஆவிதான் எங்க ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கிட்டு இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? கௌரி சொன்னதை வச்சு. ஆஹா, கௌரி என்ன சொன்னாரு? ஆனா ராஜசேகரன் பொண்ணு ராதாதான் என்ன கொல்ல வந்தா. நானும் முதல்ல நம்பல. கௌரியுடைய சாவையும் ராதா வாங்கின சால்வையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய சந்தேகம் சரின்னு பட்டுது. ஏன்னா நாங்க போன பச்சைமலை அம்மன் உற்சவம் நடந்த இடத்துக்கு 19 வருஷத்துக்கு அப்புறம் ராதா அங்க போயிருக்கிறா. அங்க அவளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. அப்படி நடந்தது உண்மையான ராசாத்தியோட அடுத்த பலி, அதாவது ராதாவுடைய அடுத்த பலி நானாதான் இருக்கும். நீங்க தான் சார் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். நீங்க தான் சார் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா ராதா தான் இந்த கொலையில செஞ்சான்னு சட்டப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. நாளைக்கு ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. எதுக்கு? 19 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச குற்றத்துக்காக. நீங்க அப்ரூவரா மாறினா உங்களுக்கு நல்லது. நான் வரேன். அந்த பொண்ணை பார்த்த ஒரே சாட்சி இவன் தான். அதனால இவனோட பார்வை முக்கியம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ரியலி? கூடிய சீக்கிரம் பார்வை வந்துடும். தேங்க்யூ. என்ன பழனி, எப்படி இருக்க? எந்த நேரத்துல உங்களை பார்த்தனோ அப்பவே என் பார்வை போயிடுச்சு. நாங்க போன அதே பச்சைமலை உற்சவம் நடந்த இடத்துக்கு 19 வருஷத்துக்கு அப்புறம் ராதா போயிருக்காங்க. அங்க அவளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்தது. அவரோட பொண்டாட்டி தானா என்னையும் புள்ளக்குட்டி அனாதையா நடுத்தெருவுல நிக்க வச்சிட்டியே. உன்னை கொலை பண்ணிட்டு நானும் என் புள்ளக்குட்டிகளும் தற்கொலை பண்ணிக்கலங்கிற முடிவோடு இங்க வந்திருக்கேன். புருஷனை இழந்த அதிர்ச்சியில் நீ இப்படி எல்லாம் பேசுற. அன்னைக்கு உன் புருஷனால கொல்லப்பட்ட ரிக்ஷாக்காரன் குடும்பமும் இன்னைக்கு நடுத்தெருவில் தான் நிக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஒரு போலீஸ் ஆபீசர் முறையில நான் என்னோட கடமை செஞ்சேன். மற்றபடி எனக்கும் மாயாண்டிக்கு எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் கிடையாதுமா. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன கூட பிறந்த சகோதரன் நினைச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் உதவி கேட்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது பேய் இறங்கி வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அப்போ இனிமே எந்த பேய் நம்மள அசைக்க முடியாது. ஆவா.
என்னம்மா இந்த நேரத்துல நீ 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 ஒண்ணு இல்ல அங்கிள், கார் மழையில ஸ்டக் ஆயிடுச்சு. ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே? அது இல்ல அங்கிள், தன்னந்தனியா ராத்திரில ஒரு பொண்ணு ஆட்டோல போறதுன்னா பொண்ணு ஆட்டோல போறது தப்புதான். நான் வேணா வீட்டுல வந்து விட்டுட்டுமா? வேணாம் அங்கிள், அப்பாவுக்கு போறேன், இங்க வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. சொல்லிருப்பா. அங்கிள் ஒரு துண்டு இருந்தா கொடுங்க, தலையை தோட்டிக்கணும். இங்கே நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். அப்பாடா, அவ போயிட்டா, நான் தப்பிச்சேன். என்ன அங்கிள்? சிரிச்சிட்டா இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாமா துண்டு தோட்டிங்க. ராஜசேகரா, சீக்கிரம் வாயாட்டா, சுத்த மாட்டேங்குது. ராஜசேகரா, சீக்கிரம் வாயாட்டா. ஓகே ஓகே ஓகே. என்ன இல்லையே, ஏன் அங்கிள் இப்படி நடக்கிறீங்க? மழை கொட்டுது, குளிருது, அதனால நடுக்குது. அம்மா, நீ வீட்டுக்கு போல? அப்பா இன்னும் வரலையே. கொப்பா இன்னும் வரலையா? எப்ப வருவான்? இப்ப வந்துடுன்னு சொன்னாரு. அங்கிள், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? இருக்கு இருக்கு, வா 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 வா. உட்காரு. இவ்வளவுதானா? இன்னும் இருக்கு, முதல்ல இத சாப்பிடு. இந்தா. ஒருவேளை இவ ராசாத்தியா இருக்குமோ? எதுக்கு கூப்பிட்டு பாத்துரும். ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. யார் அங்கிள் அது ராசாத்தி? உங்க பொண்டாட்டியா? இல்ல, ராசாத்தி மாதிரி இருக்கிற, ராசாத்தி மாதிரி சாப்பிடுற. ஏ ராசாத்தி, போட்டு தாக்கு, தின்னு தின்னு. என்ன இப்படி சாப்பிடுற? இதுதான் பேய் பசின்னு சொல்லுவாங்களோ? பேய்னா கால் இருக்காது, பாத்துருவோம். மாட்டிக்கிட்டா. என்ன அங்கிள், யாரு மாட்டிக்கிட்டா? வேக வேகமா சாப்பிடுறியே, முள்ளு கிள்ளு மாட்டிக்கிட்டா அவஸ்தாப்படுவேன்னு சொன்னேன். நீ சாப்பிடுமா? கால் இருக்கா இல்லையான்னு எப்படி பாக்குறது? அன்று வந்ததும் அதே நிலா சச்சா, இன்று வந்ததும் இதே நிலா சச்சா, அன்று வந்ததும். அப்ப அங்கிள் இன்னும் அப்பா வரலையா அங்கிள்? நான் தலை வரைக்கலாமா? வாரிங்கம்மா, வாரிங்க மாமா, வாரிங்க மாமா. மாமா மாமா, இதம்மா சீப்பு கண்ணாடி. நான் உள்ளார போயிட்டு வந்துடுறேம்மா. தற்காப்புக்கு இந்த கத்தியை வச்சுக்குவோம்.
சவ துணி கொடுக்கறதுக்காக உள்ள வந்தேன் சார். ஐயா செத்து ராசாத்தியோட அடுத்த பலி, அதாவது ராதாவோட அடுத்த பலி நானாதான் இருக்கும். எஸ் கம் இன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லாங்க சார். இது ராஜேஷ் பாடி மேல கண்ட ஸ்கார்ஃப். நீங்க கேட்ட மாதிரி ஹாஸ்பிடல்ல விசாரிச்சேன். ரூம் நம்பர் 666 இருந்து ராதா ஒருத்தருக்கு போன் பண்ணிருக்காங்க. நம்பர் என்ன? 666666. 666666. நீ போலாம். எஸ் சார். செக். செக் கன்மேட். டாடி, இப்ப என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இனிமே தப்பவே முடியாது. நான் யார்கிட்ட தோத்து போயிட்டேன்? என் பொண்ணுகிட்ட தானே. வேல்டன் ராதா. வா விஜய், சரியான நேரத்துல தான் வந்திருக்க. இன்னைக்கு என் பொண்ணுகிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன விஜய், அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு பாக்குறீங்களா? முயற்சி பண்ணி பாருங்களேன். கம் ஆன், ட்ரை. ட்ரை. என்னப்பா விஜய், உன்னால கூட என்ன காப்பாத்த முடியலையா? நீங்க எப்படி நகர்த்தினாலும் இறுதி வெற்றி எனக்கு தான். ஆமா, உனக்கு காலேஜ் போற நேரம் வச்ச அப்பாவோட உட்கார்ந்து செஸ் விளையாடிட்டு இருக்க. அப்பாவுக்கு கம்பெனி கொடுக்க ஆள் இல்ல, அதனாலதான் நான் ஆடிட்டு இருந்தேன். அதான் நீங்க வந்துட்டீங்களே, ஆடுங்க. போச்சுடா. See, Daddy? காய நகத்துப்பா. என்ன விஜய், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ப்ளீஸ். விஜய், உனக்கு என் பொண்ணை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு நான் யாரையோ எப்போ கொலை பண்ணனா அவன் ஆவிய ராதா மூலமா வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கலாம். இத நான் நம்பணும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க, உங்க கூட இருந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் செத்து போயிட்டாங்கிறதுனால நீங்க 19 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச குற்றத்துல தப்பிக்க முடியாது. ஐ வில் ப்ரூவ் இட் மிஸ்டர் ராஜசேகர். ஐ வில் ப்ரூவ் இட்.
என்ன டாடி இன்னும் தூங்கலையா? ஒண்ணும் இல்லம்மா, மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் தூக்கமே வரல. ஏன் டாடி? 4 பேரும் ஒண்ணா இருந்தோம், ஒவ்வொருத்தரா 3 பேரை போய் சொல்லிட்டாங்க. கடைசி போய் டாடி இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் எனக்கு கோவம் வரும் தெரியுமா? சரி, எனக்கு தூக்கம் வரல, வாங்க காலைல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரிம்மா, நான் போய் கார் சாவிட்டு. தம்பி, என்ன முத்தன? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது ஐயாவையும் ராதாவையும் நாம தான் காப்பாத்தி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச சாமியா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனா பரிகாரம் கிடைக்கும். நான் யோசனை பண்றதுல அர்த்தம் இல்ல, தயவு செய்து என் கூட வாங்க. கமா. இப்ப 4வது ஆளை காப்பாத்த வந்திருக்கீங்களா? இதுக்கு என்ன பரிகாரம்? இது சாதாரண ஆவி இல்ல, சக்தி வாய்ந்தது. பாவம் செஞ்சவங்களை பழி வாங்காம விடாது. இந்த ஆவியை எப்படியாவது ஓட்டி ஆகணும். இந்த பொம்மையில 4 ஆணி அடிப்பேன். படிப்படியா அந்த ஆவியினுடைய வீரியம் குறையும். கடைசி ஆணி அடிக்கும் போது அந்த ஆவி உடலை விட்டு போயிடும்.
அந்த ஆள் உச்சம் அடைஞ்சிருக்கு. நீங்க உடனே போய் காப்பாத்துங்க. வேண்டாம், நான் செஞ்ச பாவத்துக்கு என் பொண்ணு தண்டிக்காத. அன்னைக்கு நான் அம்மனுக்கு தீர்த்து ஏற்றிக்கிட்டு போகும்போது நீங்க எல்லாரும் என்ன கலக்கப்படுத்துனீங்க. அப்ப நான் கதறி எழும்போது எனக்கு யாரும் காரணமாகலையே. ராதா, 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 அப்பா வந்திருக்க, என்ன பாருமா. ராதா பாருமா. ராதா, 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 ராதா பாருமா. ராதா
எழுந்துமா. அழகு. காலை